Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா ரக்ஷாபந்தன் ஸ்பெஷல் ஸ்வீட் தான் பார்க்க போறோம். ஆர்காடு மக்கன் பேடா ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ்ல தான் பண்ண போறேன். நீங்க விருப்பப்பட்டா ரெடிமேடா கோவா கிடைக்கிறது இல்லையா, அந்த கோவாவோட கொஞ்சமா மைதா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டும் பண்ணலாம். இப்போ இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸை ஒரு பாத்திரத்துல சேர்த்து இதில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பாலை தெளித்து பிசைஞ்சிக்கலாம். மொத்தமாக விட்டுறக்கூடாது. இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் தான் விட்டுக்கிறேன். ரொம்ப உள்ளங்கையால் அழுத்தி பிசையாமல் விரலால் தான் பிசையணும். இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே இதுக்கு சுகர் சிரப் காய்ச்சிக்கலாம். இது 1 கப்பு சுகர் எடுத்துட்டுருக்கேன். இதை வானிலையில் சேர்த்து அதே அளவு தண்ணி விட்டு லைட்டாக பிசுக்கு பதம் வந்தால் போகிறோம், பாகெல்லாம் வர வேண்டாம். அந்த மாதிரி இதை நல்லா கரைஞ்சி கொதித்ததும் பிசுக்கு பதம் வந்தாச்சு. இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் 1/2 லெமன் ஜூஸ் புழிஞ்ச அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிடுது. இது அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் சூடாகவே இருக்கணும். இப்போது ஒரு பவுலில் பொடியாக கட் பண்ணின முந்திரி பருப்பு ஒரு 15, பொடியாக கட் பண்ணின பாதாம் 15, பிஸ்தா 15, அக்ரூட் 15, இது எல்லாத்தையும் நல்ல இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு எலுமிச்சங்காய் அளவு பிசைஞ்சு வச்சுருந்த மாவு எடுத்து இந்த மாதிரி சின்னதாக பாதுஷா மாதிரி தட்டிட்டு நடுவில் இந்த மாதிரி குழிச்சிட்டு இந்த கலந்து வச்சுருக்கிற பருப்பெல்லாம் அதில் வச்சு அதை நல்லா ஸ்டஃப் பண்ணி இதை நல்லா ஒரு உருண்டை மாதிரி உருட்டிட்டா இந்த மாதிரி உருட்டியாச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இதை லேசாக தட்டிக்கணும். பாதுஷா மாதிரியே இருக்கணும், ஆனால் நடுவில் குழிக்கலாம் வேண்டாம். இந்த மாதிரி தட்டி வச்சுட்டா போதும். இதே மாதிரி ஒன்றா தட்டி ஒரு 5-6 எண்ணெய் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓரமெல்லாம் வழுமுன்னு இருக்கணும், இந்த மாதிரியே இருக்கணும். நல்லா இன்னொன்று பண்ணி காட்டுறேன். இப்படி தட்டிட்டு இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு அதை கவர் பண்ணணும். ஓப்பன் ஆகிடக்கூடாது. அந்த அளவுக்கு இதை ஜோராக ப்ரெஸ் பண்ணி உருட்டிக்கணும். ரொம்ப அழுத்தி பண்ணவும் கூடாது. இந்த மாதிரியே பண்ணி வச்சுக்கலாம். மீதி மாவு இருக்குது, வளர்ந்து போகாமல் மூடி வச்சுட்டு இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு நெய்யும் எண்ணெயுமா சேர்த்து வானிலையில் வச்சு எல்லாம் சூடானாலும் ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு ஒன்றா ட்ராப் பண்ணணும். குலாப் ஜாமுன் பொரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை பொரிக்கணும். லோ மீடியம் ஃப்ளேமில். அதுவும் கொஞ்சம் பொரிஞ்சது தானாக மேலே எழும்பி வரும். அது வரைக்கும் இது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மேலே எழும்பி வந்ததும் இதை திருப்பி விட்டு பொன்னிறமாக வெந்தெடுக்கணும். கோல்டன் ப்ரௌன் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு இது வேகணும். அப்போ தான் உள்ளேயும் வெந்துக்கும், இல்லைன்னா இது உள்ளே மொத்தையாக இருக்கும். ஃப்ரம் த பிகினிங் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே தான் இதை ஃபுல்லாகவே வேக விட்டு எடுக்கணும். அப்போ தான் இது நல்லா உள்ளே வேகும். பாருங்க, இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுது இல்லையா, நல்ல புஷ்ஷுன்னு ஊதின்ட்டும் வரும். இந்த மாதிரி வந்ததும் இப்போது சூடாக இருக்கிற இந்த சுகர் சிரப்பில் பொரித்த பேடாக்களை இந்த எண்ணெயை வடிச்சிட்டு அதில் ட்ராப் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பும் இளம் சூடாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. சூடு கம்மியாக இருந்ததுன்னா இந்த சுகர் சிரப்பை அது இழுத்துக்காது. இதே மாதிரி போட்டுட்டு மேலாக இந்த சுகர் சிரப்பை மேலே எடுத்து விட்டு இப்பாரா மாதிரி வச்சுக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே அடுத்தது பொரிச்சிக்கலாம். எல்லா பேடாக்களையுமே ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு திருப்பி போட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது இந்த சுகர் சிரப்பை உறிஞ்சின்ட்டுருக்கு, தெரியறதா பளபளன்னு. இப்போ மேலாக பிஸ்தாவை கட் பண்ணி வச்சுருக்கேன் டெக்கரேட்டிவாக. சூப்பரான நம்ம ஆர்காடு மக்கன் பேடா ரெடி. ரொம்ப ஜோராக இருக்கும் இந்த மக்கன் பேடா. சாப்பிடும்போது உள்ளுக்குள்ளே அந்த நட்ஸ் எல்லாம் கடிபடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணுறது ரொம்ப ஈஸி. குலாப் ஜாமுன் மாதிரி தானே இருக்குதுன்னு நினச்சிக்கலாம். பட் இதில் நெய் வாசனையோட அந்த பால் விட்டு பிசைஞ்சதுனால அதோட டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வித்தின் 1/2 ஹவரில் ரெடி பண்ணிடலாம். இதை ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் 4 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஜோராக இருக்கும். யூஸ் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.